Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ரொம்ப நாளாக ப்ளாங் வீடியோவே போடுறதில்ல, லென்த் வீடியோ போடுறதில்ல, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் போட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சாருவோட பிறந்தநாள் வந்துச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த விளாக் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணது, என்னென்ன எப்படி கேக் வெட்டணும், எத்தனை கேக் வெட்டணும், யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அதில் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், என்னோட பர்த்டே விளாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. என்ன நடந்துச்சு, எப்படிலாம் என் பர்த்டே போச்சு அப்படிங்கிறது, நான் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்றது, எதுவும் பண்ண முடியாது. ஆமா, தீப்பெட்டி கொடுங்க. மாட்டிக்கணும் உட்காந்துருக்கான். எல்லாம் நம்ம பசங்க தான் அப்படி சர்ப்ரைஸ் பண்றதுக்குள்ள மனுஷனுக்கு மனசு விட்டு போகுது. கேக் வெட்ட வெடிச்சா க்ளீன் பண்ற கஷ்டமா இருக்குன்னு அந்த வெடியும் இதெல்லாம் வாங்கல, சமாளி போட்டாச்சு. ஓகே, ரெடி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஓ ஓ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த மாதிரி கேக்கு தான் பிடிக்குன்னு வாங்கினியா? வா வா, இப்போ கிஃப்ட் அப்படி ஒளிச்சிட்டுறது தான் இந்த பிளானா? எல்லாம் நம்ம பசங்க தான். அதுதான் முதல்ல உனக்கு தாண்டி ஓட்டணும். எங்க ஓட்டுனீங்க? அதுக்கு முன்னாடி நீ ஓடிக்கிட்ட. நீ என்ன ஒழிச்சு வச்சிருக்க வயிற்றுல? தொப்பை தாண்டி இருக்கு, வயிற்றுல ஒன்றும் இல்லை. நல்லா சர்ப்ரைஸ், என்ன துணில என்ன நல்லா சர்ப்ரைஸ் அப்படின்னு. அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிட்டீங்களா? நான் வரதுக்குள்ள ஒழிச்செல்லாம் வைக்கல. எடுத்தீங்களா? இப்போ சாப்பிட போறான். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும் போது காலவாரி விடுறதுல முதல் ஆளு நீ மட்டும்தாண்டி. எங்க அம்மாட்ட சொன்ன பாரு அந்த சீக்கிரட்டை, அதுதான் நீ மிஸ்டேக் பண்ணிட்ட. கரெக்டு தான். அவனே சர்ப்ரைஸ் பண்றலாம் அதிசயம். இதுல வேற நீ கூட்டாளி வேற எங்க அம்மாவை சேர்த்துக்கிட்ட. கூட்டாளி இப்பதான் சேர்த்துக்கிட்டேன், முன்னாடி இருந்து சேர்த்தா மாட்டிப்பேன் தெரிஞ்சனால இப்பதான் சேர்த்தேன். நான் கூட்டாளியா சேர்த்தது தெரியாம அஸ்வின் உள்ள வந்தாங்க பேர். அப்பவே ஐயோ நல்ல வேலை முன்னாடில இருந்து எதுவும் சொல்லல அப்படின்னு. யார் வந்தேன்னு அவ கடைக்கு சவுண்ட் கேட்டுச்சு. நான் மாட்டி படுத்துட்டு இருந்தேன். இல்ல இப்ப எதுக்கு பெண் குயின் மாதிரி நடந்து வரீங்க? என்னமோ என்ன பெண் குயின் ஆட்டம் நடந்து வந்துட்டு டைரி மில்க். ஏய், இது யாரு? அவுமா தான் உன்னோட? ஆமா. ஏய், தேங்க் யூ. ஏய், தேங்க் யூ. வா, வெட்டனட்டி வியர். நாங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க ட்ரெஸ் எடுக்க பார்த்தேன். எல்லாமே இந்த கை டைட்டு, இவளை கூட்டிட்டு வந்துடலாமா கேட்டேன். ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, ஏதாவது செட் ஆகல அப்படின்னா பில்ல பிக்காம வந்தா போதும், டேக் எடுக்காம வந்தா போதும், ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. பிளாக் எடுத்து கொடுத்துருக்கான் பாருங்க பர்த்டே. நான் யாருக்கு பர்த்டேனாலும் பிளாக் தான் எடுத்து கொடுப்பேன். ப்ளூ கலர் மாதிரி பிளாக் தான். நான் யாருக்கு பிறந்தாலும் பிளாக் தான் எடுத்து கொடுப்பேன். பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதோ கோல்டோ டைமண்டோ ஏதோ வாங்கியிருக்கான். கோல்டு டைமண்ட் அடிக்க கூடாது, பிறந்தநாள் அதுவும் தயவு செஞ்சு அடிக்க விரும்ப. நான் அதான் நினைச்சேன், ஏதோ கோல்டோ டைமண்டோ ஏதோ வாங்கியிருக்கான்னு. டைம் வாங்க காசு இல்லை, டைம் இல்ல என்னடா மிஞ்சி போனா என்ன, ஒரு வெள்ளியில ஒரு மோதிரம் எடுத்திருப்ப அப்படின்னா, நான்லாம் வெளியே விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப கோல்டு எடுத்திருப்பியா? வெளியே விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொன்னேன், கோல்டு எடுத்துறது நான் சொல்லவே இல்லை. அதாவது கேக்கு, டேரி மில்க்கு,
ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த ஒரு டப்பா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அஸ்வின் பட்ஜெட்ல இருக்கிறான் அப்படின்ட்டு. பின்னாடி பலூன் ஸ்ப்ரே வாங்க கூட காசு இல்லாம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி சரி சரி. கம்மியாக பில்ல கூட கரெக்டா அழிக்காம இருக்காங்களே. எல்லாம் நம்ம பசங்க தான் அப்படி. இதுக்காவது வாவு போட்டாலே. ஏய் என்னடா இத்தனை கம்மல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க? நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஏய் அப்பா எத்தனை கம்மல்! ஆல்ரெடி இருக்கிற கம்மல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இவ்வளோ கம்மல் ஒவ்வொன்று தேடி தேடி எடுத்துருப்ப போல. எஸ், அழகா இருக்கு எல்லாமே. நான் ஜிம்மிக்கு மட்டும்தான் போடுவேனா, அதனால தான். அது உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்னைக்கு ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டல. ஓ அதுக்கு யோசிச்சு வாங்குறியா? பார்த்தனே ஞாபகம் வந்துச்சு அந்த க்ரீன். அப்புறம் வந்து இது பிடிச்சிருக்கு, இந்த மயில். எல்லாமே நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இந்த ட்ரெஸ்ல இல்லாத இது சந்தோஷம் உனக்கு இந்த இதுல கிடைச்சிருச்சுல. டைரி மில்கே எனக்கு ஓகே தான். பப்ளி ரொம்ப நாளா கேட்டிருந்தேன்ல, நீ ஒரு தடவை அப்படிதான் டைரி மில்க் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சுட்டா நட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால இந்த பப்ளியும் தேடினேன். முடிஞ்சா அவ்வளோதானே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்த தடவையும் சர்ப்ரைஸ் பண்ணல, மொக்கையாக தான் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு ஏதாவது சுற்றுவோம், நாளைக்கு பார்ப்போம். நான் பண்ற சர்ப்ரைஸ் உனக்கு பெருசா இருக்கா, நீ பண்ற சர்ப்ரைஸ் எனக்கு நான் பண்ற சர்ப்ரைஸ் உனக்கு சர்ப்ரைஸா இருக்குல்ல? இருக்கு இருக்கு, செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. உண்மையிலேயே தான் செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. நான் தான் ஏதோ பண்ணணும்னு நினைச்சு இல்ல நான் எனக்கு கேக்குறேன். நானும் ஏதாவது நான் எனக்கு கம்மல் வந்து எனக்கு நிஜமான சர்ப்ரைஸ். இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நீ வாங்குவேன்னு எனக்கு தெரியும். இது சர்ப்ரைஸ். நான் யோசிச்சு பார்த்தேன் என்னென்ன பிடிக்கும், என்னென்ன வாங்கின கரெக்டாக இருக்கும், இன்னும் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன அப்படின்னு எல்லாமே யோசித்தேன். யோசிச்சு பார்த்ததுக்கு நம்ம பட்ஜெட்டு கண்டிப்பாக கம்மல். அதை மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டே வச்சிட்டேன். கம்மலை வாங்கி 10-15 வாங்கி கொடுத்தா ஆயா பிறந்துருவான்னு தெரிஞ்சிருச்சு. வேற என்ன வாங்குறதுன்னு யோசித்தேன். பப்ளி ஞாபகம் இருந்துச்சு. இன்னொன்று நோட்டு பென் வாங்கி கொடுக்கலான்னு யோசித்தேன். ஏன்னா கிரிக்கெட்டே இருப்பா பார்த்தாலும். அப்புறம் வீட்லேயே ஆல்ரெடி நோட்டு பென் நிறைய இருக்குல்ல, அது அப்புறம் டோம், அதனால டாம்ஸ் ஸ்கெட்சு பெயிண்டிங் அதெல்லாமே பார்த்தேன். வேணாம் நம்மளே இவ்வளோ பைத்தியக்காரத்தனமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி ஓகே, மிச்சத்தை வந்து நாளைக்கு காலையில் எழுந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன கேட்குறியோ, கம்பங்கூழ், கடலை மிட்டாயி, அப்புறம் இந்த வளையல், இந்த மாதிரி என்ன வேணா கேளு வாங்கி தரேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல வாங்கி தரேன். பார்த்துக்கோமா சரிங்களா? எங்க அவுமாக்கும் அப்படியே நான் என்ன கேட்கணும் அப்படியே டபுளா பல் செட்டு. அதுவும் இந்த சின்ன வயசு பசங்களாம் இருக்கும் தெரியுமா, இந்த பெரிய பல் வந்து ரேம், அதெல்லாம் ரேம் போவா, அது அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்கம்மா, ஐயோ மறந்து போச்சு. ராம் பெயர் பல்லு ஆச்சு. அந்த மாதிரி பொம்மை இருக்கும். இனிமேல் சிக்கன் கடிச்சு அப்படிலாம். நைட்டு தூங்குவோமா, தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு அப்போ காலைல டே எப்படி போகுதுன்னு நாளைக்கு எப்படியாச்சும் இவளுக்கு டே நல்லா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் ஏதாவது நல்ல நாள் அப்போதான் எங்களுக்கு சண்டை வரும். அந்த சண்டை நாளைக்கு வரக்கூடாது, எல்லாமே நல்லபடியா போகணும்னு எல்லா ஆத்தா கருமாரி முனியம்மா எல்லாரையும் வேண்டிக்கிற முருகா காப்பாத்துங்களேன். விடுந்து விட்டது. அது காலையில நேரமா எழுந்துச்சு கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்தடுத்து ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தோம். மணி இப்பவே மதியம் கிட்ட ஆகி போச்சு. இப்ப என்ன ஆச்சு என்னன்னு பார்த்தா நைட்டு 3-4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு தூங்குறது. அதனால கொஞ்சம் லேட் ஆனதுனால இப்ப லேட்டா தான் எந்திரிச்சோம், ரெடி ஆகணும். இப்ப கோயிலுக்கு போறோம், பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. அந்த ஸ்பாட்ல முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்பாட்ல கிளம்புவோம். மேடமோட காஸ்டியூம் ஃபுல்லாவே எடுத்து தச்சு பொட்டிக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. நான் கேட்டது ஒண்ணு ஆனா அவங்க கொடுத்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே இந்த அளவுக்கு வந்ததே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ் அப்படியே வரும் அப்படின்னு நினைச்சிட்டேன். போட்டோல பார்த்த ட்ரெஸ் அப்படியே நேர்ல வரும்னு நினைச்சா, பட் அப்படி இல்ல. ஆனா இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து இந்த அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. சோ அவங்க வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அப்ப வந்து அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப ஒரு 1 வீக் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இந்த ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணி போடணும்
அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நல்லா நானா எல்லாமே பண்ணது. கேரளத்து பெண்குட்டி ஆட்டம் உள்ள நான் இப்படி கேரளத்து பையன் மாதிரி பண்ணுவேன். பிச்சைக்காரங்க இருக்கும் எல்லாம் கோயிலே நல்ல சாத்திட்டு போயிருப்பாங்க. இப்பதான் போறோம் கோயிலுக்கு. டைம் என்ன பாத்தியா 11:39. சாமி கும்பிட்டாச்சு மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன சாரு சரியான வெயில் அடிக்குது. பிறந்த அன்னைக்கு மழை வந்துச்சுன்னா சந்தோஷப்படணும்னு பார்த்தேன், வெயில் தான் வருது. இதில் என்னன்னா ஒரு கேரக்டர் நம்ம கூட அவமான்னு சுற்றிட்டு இருந்தாங்களே, அந்த கேரக்டரை போய் இப்போ தேட போகிறோம். நான் அப்படி சாமி கும்பிட்டு வர வரைக்கும் அங்கே இங்கேன்னு மாறி நின்று இருந்தாங்க. இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. கூப்பிடுவோம் போய். இங்கே செல்லும் அந்த பாதை யாரோ யாரோ அறிவாயிருமா ஒரு மேடம் வாங்க. என்னடா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? எங்க போட போறீங்க? மேல வைக்கதா கண்ணாடியில வைக்கட்டா? வந்து சாப்பிடலாம். நீ பேசுறது கேட்குமான்னு தெரியல. கேட்காத கேட்கும். பிறந்த நாளுங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாமா. என்ன பழக்கம் அதெல்லாம்? நம்மளாம் பிறந்த நாள் வந்தா நான்வெஜ் தான். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு சாருக்கு மட்டும் ஒரு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாண்ணா ரூபி அக்கா வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து கேக் வெட்டுறதுக்காக கேக் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம அந்த ப்ராங்க் பண்ணுற இடத்துக்கு சும்மா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாருவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஒரு சின்ன ப்ராங்க்கு ப்ளஸ் சர்ப்ரைஸ் இருக்குது. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இதை நான் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். எங்கேருந்து வரீங்க? டெக்லோஸ் தான் ப்ரோ. இங்கே என்ன பண்ணுறீங்க? வீடியோ எடுக்கிறது வந்து இது என்ன இடம்? சர்வீஸ் ரோடு. நீங்கள் பாட்டுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நார்மலாக எடுங்க. நான் லாரி வந்து அப்போ எங்கே நிப்பாட்டுவாங்க? மார்க்கு போட்டுறது நீங்கள் பாட்டுக்கு சௌரியத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் சொல்லக்கூடாது, நான் ஆஃபீஸ்லேருந்து சொல்லணும். கால் பண்ணி நாங்கள் வரோம். 10 நிமிஷம். ஏக்கர் எடுக்க சொல்லு. ஆச்சு. கிளம்பிட்டானுங்களா இல்லை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும்? ஸோ லாரி வந்து எடுத்துக்கிறேன் ப்ரோ. நான் லாரி வந்தாலே எடுக்கக்கூடாது. அது நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் தான் சொல்லணும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நானே இதே ஊருதான், எனக்கு தெரியாம எப்படி கோடு ஓட்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. நான் வைக்கவே கூடாதுங்கிற திருப்பி வைக்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு வந்து சௌரியத்துக்கு வீடியோ புடிச்சிட்டு காட்டிங்க. கோடுக்கு நீங்க படிச்சீங்களா? போய் போர்டு ஆனா கொண்டு வாங்க. எது நீங்க கேப்பீங்கன்னா நாம எடுத்துட்டு வரட்டா? நீங்க கேக்கீங்க நாம அந்த போர்டு பண்ணிட்டு வரணும். நீங்களே தானே வந்தீங்க. அதே மாதிரி போர்டு இல்லன்னா எல்லா வண்டியும் நான் கேட்டு வரேன். எப்ப எடுப்பீங்க எப்ப எடுப்பீங்க? நீங்க வந்து சௌரியத்துக்கு நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. வண்டி எடுங்க. வீடியோ தானங்க எடுத்தோம். மேடம் நான் இத பேசிக்கிறேன் மேடம். நீங்க இப்ப வண்டி எடுக்கறீங்களா என்ன சொல்றீங்க? முடியாது ப்ரோ. நீங்க போய் பேசிட்டு வாங்க. போர்டு எடுத்து நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுங்க. ஆன்லைன் ஃபைன் பண்ண நம்பர் கொடுங்க. கொடுங்க. ஆன்லைன் ஃபார்ம் ஒன்ஸ் காட்டுங்க. நான் லைசென்ஸ் வாங்க. சரி லைசென்ஸ் கொடுங்க. சரி ஆன்லைன் ஃபார்ம் ஒன்ஸ் காட்டுங்க. நான் லைசென்ஸ் ஆன்லைன் ஃபார்ம் காட்டுங்க, நான் கொடுக்குறேன். முதல்ல ஏதாவது ஒரு இது நீங்க ப்ரூஃப் காட்டுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க முத கேட்டீங்களா? பர்மிஷன் வாங்குனீங்களா? ப்ரூஃப் கேளுங்கறீங்க. யார்ட்டன்னு சொல்லுங்க, நான் வாங்குறேங்கிறேன். எப்போ யாரை வேணா கூப்பிட்டு வாங்க, யார்ட்ட வேணா பேசிட்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு வேணும் நான் வாங்குறேன். இதெல்லாம் கிடையாது. நீங்க வண்டி எடுங்க. ஓ முடியாதுங்கிற மறுபடியும் வண்டி ஓரமா தான் நிக்குது. வண்டி ஒண்ணா இதுல போறாங்க. லாரி எத்தனை லாரி இப்போ வண்டி போச்சுல, ஓரமா தான் வண்டி நிக்குது. நிறைய பேர் பார்த்து வண்டி ஓரமா தான் வச்சிருக்கோம். இப்போ இது நிறைய பேர் பாக்குறீங்க பிடிக்கிறீங்க. நாங்க பார்க்கும்போது நாங்க சொல்ல முடியும். ஏன்னா நீ என்ன சொன்னீங்க? ஆனா போர்டு அங்க இருக்குது, படிச்சீங்களா? நீங்க இடத்துக்கு புடுங்கிட்டு வாங்குங்கிறீங்க. புடுங்கிட்டு வாங்குங்கிறீங்க. அதான் என் வேலையா? அதுதான் என் வேலையான்னு கேட்டேன். ஏன்னா இந்த ரோட்டு சர்வீஸ் ரோட்ல வந்து நீங்க நிக்கும் போது அந்த போர்டெல்லாம் நீங்க படிக்க கூடாதா? நான் வந்து உங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கணுமா? ஏதாவது ஒரு போர்டு ஏதாவது இருக்குதா? இங்க ஏதாவது ஒரு போர்டு இருக்கா? முன்னாடி இருக்குண்ணா. அடுத்த வண்டிக்கு வந்தா டிஸ்டர்பன்ஸ் சொல்லுங்க. ஓரமா தான் இருக்கு. அடுத்த வண்டிக்கு வந்தா டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஒரு தடவை
கிளம்பிருங்க சொன்னா கிளம்பி மேடம் நான் ஸ்டார்டிங் ஒரே நிமிஷம் ஒரே பேசிட்டு இருக்கும்போது அங்கே இல்ல அதெல்லாம் சொல்லல. நீங்க நம்பர் நோட் பண்றதா இருந்தா யார்கிட்ட நோட் பண்றீங்க என்னன்னு சொல்லுங்க. நம்பரை மட்டும் மொட்டையா நோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபைன் வரும்னா அப்போ நீங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு ஃபைன் வரும், மெசேஜ் வரும். ஓகே, அப்போ ஃபைன்னா போட்டோ மட்டும் எடுத்து நீங்க பாட்டுக்கு போங்க. பேசவே வேணாம். உங்களுக்கு ஃபைன் போடணும் தானே? ஃபைன் தானே? ஃபைன் என்ன சொல்றீங்க? நீங்க போட்டுக்கு நான் பாத்துக்கிறேன். ரூடா பேசுறாரு ப்ரோ. நாங்க ரூடா பேசல, நீங்க தான் ரூடா பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்டதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்களா? கரெக்டா தான் பேசுறேன் bro. போட புடுங்கிட்டு வாங்குறீங்க, அதை புடுங்கிட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் எங்க வேலையா? என்ன கேக்குறது? இதெல்லாம் எங்க வேலையா? ஆமா உங்க வேலை தான். இதெல்லாம் எங்க வேலை. போட புடுங்கிட்டு வந்து நாங்க காட்டணும். கேக்குறது உங்க வேலை. நிப்பாட்டாதீங்க, நிப்பாட்டே நாங்க இல்ல இப்போ வந்து கேக்குறது உங்க வேலை தான். அங்க இருந்து நான் வந்து போட வந்து புடுங்கிட்டு வந்து உங்களை காட்டுங்க காட்டுங்க. இப்போ கேக்குறதுக்கு மட்டும் இதெல்லாம் நீ படிக்கணும். நாங்க ஸோ இப்போ நடந்தது வந்து ஒரு சின்ன ப்ராங்க் தான். சாருக்காக ப்ராங்க்கை முடிச்சுட்டு அப்புறம் அவங்களையும் சாரி சொல்லி கேக்கெலாம் வெட்டி நானும் அவங்களுக்கு சாரி சொல்லி தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப சூப்பராக அந்த ப்ராங்கை முடிச்சிட்டாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு அடுத்து சாப்பிட கிளம்பிட்டோம். வந்து டே வந்து பயங்கரமாக போச்சு. லாஸ்ட் பர்த்டே பேச்சுலரா பேச்சுலர் எப்பயே ஃபேமிலி ஆயாச்சு தனியாக நம்ம 2 பேரும் கொண்டாடுறோம். முன்னாடி கேட்கலாம் பேசிட்டு இருக்கேன். அதாவது கப்புள்ஸான்னு சொல்லு. கப்புள்ஸா ஃபேமிலியாக கொண்டாடுறது அடுத்த வருஷம். 2 வருஷம் தான் கொண்டாடி இருக்கோம். அதுதான் சொன்னேன், இது லாஸ்ட் கப்புள்ஸா. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக 3 பேர். அதானே? ஸோ இந்த ஹோட்டல் நம்ம எப்பவும் வர்றது ரெகுலராக வருவோம். எப்போயாவது பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இன்றைக்கி சாரு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவன் மட்டும் சாப்பிட மாட்டான், நம்ம சாப்பிடுவோம். மற்றபடி இங்கேயே செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லை ஆக்சுவலாக நான் தெரிஞ்சு மத்தியானத்துலேருந்து நம்ம கிட்ட ரொம்ப அலுவலப்பட்டுச்சு. காரில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிச்சு. சின்ன இது கூட இல்ல எல்லாம் வந்துச்சு. நீட்டாக இருக்கு. என் காலு கடையில் பத்திரமா வச்சுக்கிட்டேன். வாங்கிக்கடா தீப்படியும் லைட்ரு. சாரு லைட்ரு பற்ற வைக்க தெரியுமா? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. அம்மாவானா ஷாருமா சூப்பர் பஞ்சு. ஆமா ஷாருமா ஷாரு அம்மாவானா ஷாருமா போட்டுருக்கு. நல்ல வேலை. இப்போ அடுத்து எனக்கு பர்த்டே வந்து அஸ்வின் பான் போடுவீங்களா? ஹாப்பி பர்த்டே. இப்ப மாதிரி எப்பவும் நெக்ஸ்ட் இயர் குட்டி குழந்தையுடன் குட்டி பாப்பாவுடன் அனைவரும் சேர்ந்து இதே போல் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி அங்கே டான்ஸ் ஆடும்போது விட்ட கேக் மாதிரி இதை விட்டுட்டு போக மாட்டோம். இதை சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோம். ஆமா கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம். சரியா? சாய் ஸ்டிக் சாப்பாடு பேய்மா நிற்கிற சாரு முடியல டயர்டு. ஸோ கேட் லாக் பண்ணதுனால அவமா வர சொல்லியிருக்கோம். எங்கே அவமா? வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நைட்டு எனக்கு வந்து அஸ்வின் சர்ப்ரைஸ் பண்ணது, அப்புறம் காலையில் என்ன சர்ப்ரைஸ் இல்லை, காலையில் எப்பவும் கூட கோயிலுக்கு விட்டது பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லேருந்து வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் கடைசியாக ராஜா அண்ணாவோட கேக்கை வெட்டி எண்டிங் சாப்பிட்டுட்டு ஆமாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக தான் போச்சு. ஆனால் இருந்தாலுமே என்னென்னா என்னோட எப்படி சொல்கிறது, குழந்தையோட செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறாட்டி இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். இவங்களுக்கு எப்படின்னா அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு பலூன்லாம் பறக்க விட்டு வேலை மேலே இந்த ரெமோ படத்துல எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு நான் சிவகார்த்திகனா இருக்கணும், இல்லை நீ கீர்த்தி சுரேஷா இருக்கணும், ரெண்டுமே இல்லை. அதனால இதை நீ எதிர்பார்க்கவே வேணாம், விட்டுரு. ஆனால் இதுவே ஓகே தான். இதே ஓகே, நல்லா தான் போச்சு. அதை அப்படின்னா இந்த லவ் பண்ணும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. கல்யாணம் ஆன புதுசில் சர்ப்ரைஸ் பண்ணுறது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே வருஷங்கள் போக 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 சர்ப்ரைஸ் எக்ஸைட்மெண்ட்லாம் அப்படியே கம்மியாயிருச்சு. பண்ணுறதும் மூளையாவதும் வேலை செய்யாமல் அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணுறேன். மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணினேன். அடுத்து அதோட கொஞ்சம் கம்மியாச்சு. போன வருஷம் பர்த்டேக்கு இந்த வருஷம் பர்த்டே கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா போன வருஷம் ரொம்ப மோசம், இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நம்ம ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழைச்சிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம்
உங்கள் கையில். பாய். பாய்.